ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருக்குறள் சீரீஸ். ஓகேவா? ஸோ நமக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் திருக்குறள்ல இருந்து டோட்டலாக 20 அதிகாரங்கள் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் நம்ம இப்போ எத்தனாவது அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம 5 அதிகாரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, சப்போஸ் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸை கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஓகே, சரி. இப்போ இந்த திருக்குறள்ல நம்ம பார்க்க போற அந்த அதிகாரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஈகை அப்படிங்கிற அதிகாரம் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அதிகாரங்கள் பார்த்துட்டோம். அதாவது 5 அதிகாரம் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? 6வது அதிகாரமா நம்ம பார்க்க போறது ஈகை அப்படிங்கிற அதிகாரம். ஓகேவா? இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த 10 திருக்குறளை நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவா முழுமையா பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஈகை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல இருந்து எந்த மாதிரியான வினாக்கள்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு திருக்குறள்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த வினாக்கள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க திருக்குறள் அப்புறம் திருவள்ளுவர் சார்ந்த பிற தகவல்கள், அதாவது இதுக்கான வேறு பெயர்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்புறம் திருக்குறளோட அதிகாரம் எத்தனை, அப்புறம் எத்தனை குறள்கள் இருக்கு, இதன் திருக்குறளோட வேறு பெயர்கள்லாம் என்னென்ன, இந்த மாதிரி திருக்குறள் சார்ந்த பிற தகவல்களை நல்லா படிக்கணும். அப்புறம் திருவள்ளுவர் சார்ந்த பிற தகவல்களையும் என்ன பண்ணணும், நல்லா தரவா படிச்சுக்கணும். இது மட்டும் கிடையாது, அப்புறம் அந்த ஒவ்வொரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய குறளையும் நல்லா படிக்கணும். ஓகேவா? இந்த திருக்குறள்களை நல்லா படிக்கணும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கோடிட்டிடம், சொற்பொருள், அப்புறம் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படிங்கிற தலைப்புல வினாக்கள் வரும். அது மட்டும் கிடையாது, அந்த குறளையும் அதற்கான பொருள் இருக்கு இல்லையா, திருக்குறளுக்கான பொருள், இதுல இருந்து உங்களுக்கு கூற்று காரண வினாக்கள் கேட்பாங்க. ஸோ அதனால எப்பொழுதுமே திருக்குறள் படிக்கும் பொழுது அந்த கூற்று காரணம் அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த பொருளை உணர்ந்து படிக்கிறது சிறப்பானது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சொற்பொருள். ஓகேவா? திருக்குறள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான சொற்களுக்கான பொருள். உதாரணத்துக்கு இப்ப அழுக்காறுனா என்ன, எண்பும் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி சில முக்கியமான சொற்களுக்கான பொருள்கள்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதையும் என்ன பண்ணணும், தரவா படிக்கணும். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் படிக்கணும். ஓகேவா? திருக்குறளினுடைய அதிகாரம். ஸோ இது கொஞ்சம் கடினம் தான், ஆனாலும் நீங்க பொருள் புரிந்து இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது கட்டாயம் என்ன பண்ணும், அது உங்களுக்கு நினைவுல இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஈகை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய 10 திருக்குறளையும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஈகைனா ஃபர்ஸ்ட் என்ன, ஈகைனா இரக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஈதல். அப்ப ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் தரோம் அப்படின்னும் பொழுது அவங்க மேல இறக்கப்பட்டு ஒரு விஷயத்த செய்வோம் இல்ல தருவோம் இல்லையா? அப்ப அந்த ஈகை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துலதான் நம்ம 10 குறள் பார்க்க போறோம். ஸோ இது 10மே எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒருத்தருக்கு எந்த மாதிரி நம்ம ஈகை பண்போட உதவி செய்யணும், இல்ல எதனால ஈகையோட இருக்கணும், இது மாதிரி நிறைய கருத்துக்கள் இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். சரி, ஃபர்ஸ்ட் குறள் பார்க்கலாம். வரியார் கொன்று ஈவதே மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. வரியார் கொன்று, இடத்துல ஸ்பேஸ் வராது, வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஓகேவா? இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதுதான் கொடை. இப்ப ஒரு நபர்கிட்ட ஒரு பொருள் இல்லை அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நம்ம அந்த பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அது கொடை. ஆனா ஆல்ரெடி ஒரு பொருளை அவங்க வச்சிருக்காங்க, அதே பொருளை நம்ம மறுபடியும் கொடுத்தோம் அப்படின்னா அது கொடை கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு அந்த பொருளோட மதிப்பும் தெரியாது, அது இன்னொரு விஷயம். ஓகேவா? இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்கூல்லயே பார்த்துருப்பீங்க, ஒரு பையன் இருக்கான், ஸோ இன்னொரு பையன் இருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பையன் ஒரு பேனா கொடுக்குறான் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்படி பேனா கொடுக்கும் பொழுது இந்த நபர்கிட்ட எக்ஸாம் ஹாலில் அந்த பேனா இல்லை அப்படின்னும் போது இந்த நபர் பேனா கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய உதவியா இருக்கும். ஸோ அதுதான் என்னது, கொடை. சப்போஸ் இவன்ட்ட ஆல்ரெடி 2-3 பேனா வச்சிருக்கான், இவன் இன்னொரு பேனா தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அப்படின்னா அது எதனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா? அவன் அதை வாங்கவே மாட்டாங்கிறது ஒரு பக்கம், அப்படியே வாங்கினாலும் அவன் வச்சிருக்கிறதுல 3ஓட சேர்ந்து இது 4வது பேனாவா இருக்கும். ஓகேவா? சோ அதனால இந்த மாதிரி இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதுதான் என்னது, கொடை. ஓகேவா? சோ அதனால கொடை அப்படின்னா என்னன்றது தெரியணும். அடுத்தது பாருங்க, மற்றவர்களுக்கு கொடுக்கும் கொடையெல்லாம்
பயனை எதிர்பார்க்கும் தன்மையை ஒத்தன. அதாவது மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கொடையெல்லாம் வந்து ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை ஒத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் புதிய எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொடை. சப்போஸ் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பேனா. ஸோ இப்போ நான் 2 நம்பர் சொன்னேன். ஸோ இப்போ இவங்கிட்ட பேனா இல்லைன்னும் போது இவன் கொடுத்தானா அது கொடை. ஆனால் இவன்ட்ட ஆல்ரெடி 3-4 பேனா வச்சிருக்கான். இருந்தாலும் மறுபடியும் இவன் ஒரு பேனா கொடுத்தானா இவன்ட்ட எதையோ எதிர்பார்த்து இவன் என்ன பண்றான், அந்த பேனாவை கொடுக்குறான்னு அர்த்தம். அப்ப அதை தான் இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. வரியாருக்கு அதாவது இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதுதான் ஈகை, மற்ற எல்லாம் ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து கொடுப்பது. ஓகேவா? ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். 2வது குறள். நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. திரும்ப குறள் சொல்றேன் பாருங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. ஸோ இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, மற்றவரிடமிருந்து பொருளை பெறுதல் நல்லதாயினும் இரத்தல் தீது. கொடுப்பவர்க்கு மேலுலகம் அடைதல் இல்லை என்றாலும் கொடுத்தலே நன்று. திரும்ப குறளையும் பாருங்க, பொருளையும் பாருங்க. ஓகேவா? நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அதாவது கொடுப்பவருக்கு மற்றவரிடமிருந்து பொருளை பெறுதல் நல்லதாயினும் இரத்தல் தீது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? மற்றவர்கிட்ட ஒரு பொருளை பெறுவது நல்லது, ஆனாலும் இரத்தல் வந்து, இரத்தல்னா என்ன? கேட்கறது. இந்த இரத்தல் அப்படிங்கிறது வந்து இறந்து போதல். ஆனா இந்த இரத்தல் என்னது? ஒரு இல்லாத ஒரு பொருளை கேட்டு பெறுதல். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பிச்சை எடுத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி சொன்னா இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இரத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் கேட்டு பெறுதல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அது வந்து மற்றவரிடமிருந்து இல்லாத ஒரு பொருளை கேட்டு பெறுறது நல்லதானாலும் அது வந்து தீதுதான். கொடுப்பவருக்கு அதாவது ஒரு பொருளை வந்து இப்போ வந்து நீங்க இன்னொருத்தருக்கு அந்த பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலுலகம் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது அதனால பலன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் நீங்க அந்த நபருக்கு அந்த பொருளை கொடுப்பது தான் நல்லது. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவரிடமிருந்து பொருளை பெறுதல் நல்லதாயினும் இரத்தல் தீது. கொடுப்பவருக்கு மேலுலகம் அடைதல் இல்லை என்றாலும் கொடுத்தலே நல்லது. ஓகேவா? பெறுறவங்களுக்கு அந்த வாங்கிக்கிறது நல்லதா இருந்தாலும் இரத்தல் வந்து தீதுதான். ஆனா கொடுப்பவருக்கு என்னது, மேலுலகமே இல்லைனாலும் அந்த கொடுக்குற விஷயம்தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. ஓகே, அடுத்த குறள். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. பொருள் பாருங்க. இறந்து வந்தவர்க்கு இல்லை என்னும் துன்பம் தரும் வார்த்தையை சொல்லாமல் கொடுத்தல் உயர்குடி பிறந்தவரிடத்தில் உள்ளது. அதாவது இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. இறந்து, நான் சொன்னேன் இல்லையா, இறந்து அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் இப்பதான் சொன்னேன். இறந்து அப்படின்னா இறந்து போதல். இந்த இறந்து கேட்டு பெறுதல். ஓகேவா? அப்ப ஒரு பொருளை கேட்டு வந்தவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துன்பம் தரக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லாம, வாழ்க்கை இல்லப்பா வார்த்தை, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, மாத்திக்கோங்க. வார்த்தையை சொல்லாமல் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுக்கறது வந்து உயர்குடியில பிறந்தவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திரும்ப அந்த குறள் சொல்றோம் பாருங்க. இளனென்னும் எவ்வம் முறையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. ஒரு பொருளை கேட்டு வந்தவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துன்பம் தரக்கூடிய வார்த்தையை சொல்லாம அவங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கக்கூடிய அந்த பண்பு வந்து உயர்குடியில பிறந்தவர்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த குறள். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங்காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங்காணும் அளவு. ஓகே, இதுக்கான பொருள் பாருங்க.
இறப்பவர் அதாவது கேட்பவர் வாழ விரும்பிய பொருளை பெற்று மகிழ்வதை காணும் வரையில் இறப்பதை போலவே இறப்பதை கேட்பதும் கொடுப்பவருக்கு துன்பமாகத்தான் இருக்கும். அதாவது இறப்பவர் கேட்பவர் வாழ விரும்பிய பொருளை பெற்று மகிழ்வதை காணும் வரையில், இப்ப ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு வேணுங்கிற பொருளை கேட்டு வாங்கி அதனால வரக்கூடிய அந்த மகிழ்ச்சிய கண்ணால பாக்குறது வரைக்கும் கேட்பது, அதாவது இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா, அது மாதிரி இறப்பதை கேட்பதும் கொடுப்பவருக்கு துன்பமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இறப்பதை போலவே இறப்பதை கேட்பதும் கொடுக்கக்கூடிய நபருக்கு துன்பமாகத்தான் இருக்கும். அந்த மகிழ்ச்சிய அந்த கண்ணால பார்த்தரணும், அப்பதான் அதுக்கான முழு நிறைவை கொடுப்பவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திரும்ப அந்த குறள் சொல்ற பாருங்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு வாழ்றதுக்கு தேவையான அந்த பொருளை வாங்கி அவர் மகிழ்வதை காண்ற வரைக்கும் இரத்தல் அப்படிங்கிறது, அதாவது ஒரு நம்மள்ட்ட இல்லை அப்படின்னும் போது இன்னொருத்தர்கிட்ட கேட்டு பெறுதல்ங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? இரத்தல் அப்படிங்கிறத ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, துன்பமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இரத்தல் அப்படிங்கிறது எப்படி துன்பமானதோ அது மாதிரி இரத்தலை கேட்பதும் இந்த கொடுக்கக்கூடிய நபருக்கு துன்பமா இருக்குமா, எதுவரை? அவருடைய அந்த மகிழ்வை காணும் வரை. ஓகே, சரி, அடுத்த குறள் பார்க்கலாம். ஆற்றுவார் ஆற்றல் பசி தீர ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இது இதை படிக்கும் பொழுது அப்படியே சினிமா காமெடியெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இல்ல? சரி, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஓகேவா? இதுக்கான பொருள் பாருங்க. தவத்தால் வலியவருக்கு ஏற்படும் வல்லமையாவது, தவத்தினால வலியவருக்கு வரக்கூடிய அந்த வல்லமையாவது தமக்கு நேரும் பசியை பொறுத்தல் அப்படிங்கிறது தான். அதாவது இங்க தனக்கு இல்லை நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். சரி, தவத்தால ஒரு நபருக்கு ஒரு வலிமை கிடைக்கும் இல்லையா? சரி, அது யாரா முனிவரா இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க தவம் செய்யறாங்க அப்படின்னும் போது அதற்கான வல்லமை அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும். ஓகேவா? வல்லமையாவது இந்த தவம் செய்யக்கூடிய நபருக்கு கிடைக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது என்ன? தனக்கு நேரக்கூடிய அந்த பசியை பொறுத்துக்கிறது. ஏன்னா பார்த்திருப்பீங்க, முனிவர்கள் எல்லாரும் பசியை பொறுத்து, இந்த ஆசையை துறந்து பசியை பொறுத்து என்ன வாழ்வாங்க, தவம் செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த தவத்தால வலியவருக்கு ஏற்படக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது தமக்கு நேரும் பசியை பொறுத்தல் தான். இந்த வலிமை பொறுத்தற்கரிய பசியை கொடையால் தீர்ப்பவனின் வலிமையை விட தாழ்ந்தது. ஸோ அப்போ உள்ளதுலேயே அதிகமான ஒரு வலிமை இல்லை ரொம்ப உயர்வான ஒரு விஷயம் அப்படின்னா தவம் செய்யறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏன் அந்த தவத்தை நம்ம உயர்வா சொல்றோம்? இந்த தவத்துல அவங்க உணவு உண்ணாம அந்த பசியை பொறுத்துக்கிறாங்க இல்லையா? பசியை பொறுத்துக்கிறாங்க. ஆனா இதை விட உயர்வானது என்ன அப்படின்னா, இந்த பசியை கொடையால் யாராவது ஒருத்தர் தீர்ப்பாங்க இல்லையா? ஒண்ணும் இல்ல, ஒருத்தவங்க பசின்னு நிக்கல, பசின்னு இருக்காங்க, அவங்களுக்கு வாலண்டியரா போய் ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய இந்த தன்மை இருக்கு இல்லையா? இந்த தன்மை இவங்களுடைய தவத்தை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தவத்தால ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிமை அப்படிங்கிறது பசியை மறந்து அந்த பசியை பொறுத்தல் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அந்த பசியை யாரோ ஒருத்தர் போக்குறாங்க அப்படின்னா அந்த தவம் செய்பவரை விட உயர்வானவர் யாரு? இந்த பசியை போக்கியவர். ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்த குறள். ஆற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. திரும்ப சொல்ற பாருங்க. ஆற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. இதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, வலியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும். அதாவது வறியவர்னா யாரு? வறுமையில இருக்கக்கூடியவர். வறியவரினுடைய கடும் பசியை என்ன பண்ணணும்? தீர்க்க வேண்டும். அதுவே பொருள் உடையவனுக்கு அதை சேமித்து வைப்பதற்குரிய இடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப ஒரு நபர்கிட்ட நிறைய மலமலையா செல்வங்கள் இருந்தாலும் சரி, அவன் வந்து பொருளை சேமித்து வைப்பதற்குரிய இடமா வள்ளுவர் எதை சொல்றாரு? வறியவரினுடைய கடும் பசியை தீர்த்தலாம் சொல்றாரு. ஓகேவா? ஒரு நபர்கிட்ட எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அதை சேமித்து வைக்கக்கூடிய இடமா வறியவர், அதாவது வறுமையில வாடக்கூடியவருடைய அந்த பசியை தீர்த்தல் தான் அவங்களுடைய பொருள் சேமித்து வைப்பதனுடைய இடம் அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். பாத்துன் மரீஇ எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. திரும்ப சொல்றேன் பாருங்க. பாத்துன் மரீஇ பார்த்துன் மரீஇ எவனை பசி என்னும் தீப்பணி தீண்டல் அரிது. தீப்பிணி, தீப்பிணினா என்ன? பிணினா நோய். ஓகேவா? பசின்னு சொல்லக்கூடிய அந்த கொடிய பிணி வந்து தீன்றது அப்படிங்கிறது அரிது, அரிதுன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சப பாத்துண்டு, பாத்துன் அப்படின்னா என்ன? பகுத்துண்டு பழகியவனை பசி, பகுத்துண்டுனா என்ன? தன்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை பகுத்து உண்ணுதல். ஓகேவா? இப்போ என்கிட்ட ஒரு ஸ்வீட் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு கேக் இருக்கு அப்படின்னும் போது அதை நான் என்ன பண்றேன்? ஷேர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா அதுதான் என்னது? பகுத்து உண்ணுதல். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் கொடுத்து உண்றது அப்படின்னு கூட சொல்லலாம். பகுத்துண்டு பழகியவனை பசி என்னும் பொல்லாத நோய் சேர்தல் இல்லை. யார் ஒருவன் பகுத்து உண்கிறானோ அவனிடம் இந்த பசிங்கிற அந்த கொடிய நோய் வந்து என்னது? நெருங்காது. பலரோடு பகுத்து உண்ணுகிற பழக்கமுடைய கொடையாளனை பசி என்கிற தீய நோயானது சென்று தீண்டுதல் என்பதே இல்லை. திரும்ப குறள் சொல்றேன். பாத்துன் மறியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அடுத்து 8வது குறள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஓகேவா? இது 8வது குறள். திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இதற்கான பொருள் பாத்தீங்கன்னா, தமது செல்வத்தை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து போகின்ற கொடியவர். அதாவது நிறைய செல்வங்கள் சேர்த்து வச்சிருக்காங்க, மலைமலையா என்ன பண்ணிருக்காங்க? நிறைய செல்வங்களை சேமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அது எல்லாத்தையும் இழந்து போகிறாங்க. அதாவது யாரோ அதை வந்து எப்படியோ அவங்க இழந்துட்டாங்க. அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நஷ்டப்பட்டு இருக்கலாம், இல்லை யாராவது திருடி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ பின் அதனை இழந்து போகின்ற கொடியவர் வறியவருக்கு கொடுத்து அவர்களால் மகிழ்வதால் உண்டாகக்கூடிய அந்த இன்பத்தை வந்து என்ன பண்ண மாட்டாங்க? அறிய மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த செல்வத்தை இழந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதற்கான பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, இதை கவனிச்சிக்கலாம்னு தெரியல. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா இது தெரியாம அந்த மிஸ்டேக் தான், பார்த்துருக்கணும்னா. இருந்தாலும் நான் இப்போ ஆன் த ஸ்பாட் பார்த்து உங்களுக்கு சொல்றேன் இல்லையா? ஸோ இதுல நீங்களே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. ஏன் அப்படின்னா எக்ஸாம்ல உங்களுக்கு சிலபஸ்ல என்ன இருக்கு? சந்திப்புழை இருக்கு இல்லையா? அப்புறம் ரகர வேறுபாடு இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ். அதாவது மிஸ்டேக்ஸை சரி பண்ணி நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ சிலபஸ்ல கேட்குறாங்க. அது குரூப் 4லயா இருக்கட்டும், வரக்கூடிய குரூப் 2லயா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னும் போது இப்போ ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸும் சரி, ஒவ்வொரு வார்த்தையும் சரி, அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை நோட் பண்ணி கமெண்ட்ஸ்ல கூட போடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அதை பார்த்து அதுக்கு சரியான வார்த்தையை மற்றவர்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, வறியவர் அப்படிங்கிறதுல இந்த ரீ வராது, இந்த ரீ வரும் வறியவருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதான் எனக்கு தோணுது, இனிமே பர்பஸாவே சில இடத்துல மிஸ்டேக்ஸ்லாம் வைக்கலாமோ அப்படின்னு ஐடியா வருது. ஓகேவா? ஸோ அது கூட நல்ல ஐடியா தான் இல்லையா? ஸோ உங்களோட அதை பத்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? பர்பஸா இனிமே மிஸ்டேக்ஸ் வச்சு அதை இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் இருக்கு, இது இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ரகர வேறுபாடு தான் இல்லையா? ஸோ இப்போ இந்த வரியை வரணும் பொழுது இந்த ரீ வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த வறியவருக்கு கொடுத்து அவர்களால் அவங்க வந்து மகிழ்றாங்க இல்லையா? அந்த இன்பத்தை வந்து இவங்க அறிய மாட்டாங்க. பாருங்க, சில திருக்குறள்ல இருந்து எங்க போயாச்சு பாருங்க. திருக்குறள்ல இருந்து ரகர வேறுபாடுக்கு போயாச்சு. சரி, திரும்ப இந்த குறள் சொல்றேன், அதுக்கான பொருள் சொல்றேன், அப்பதான் வந்து நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். அதாவது செல்வத்தை சேர்த்து வைத்து இழந்து இருக்கக்கூடிய ஒரு கொடியவர். அவர் வந்து வறியவருக்கு, அதாவது இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மகிழக்கூடிய அந்த இன்பத்தை வந்து
இவங்க அறிய மாட்டாங்க. ஓகே, அடுத்த குறள். இரத்தலின் இன்னாது மற்ற நிரப்பிய மஞ்ச நிரப்பிய தாமே தமியர் உணல். தமியர் இது ஓகேவா? தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். ஸோ இதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, தேடி நிரப்பிய உணவை தாமே தனியாக இருந்து உண்ணுதல் இரத்தலை விட துன்பம் தருவது. ஸோ அப்போ தேடி சேர்த்து வச்ச அந்த உணவு அப்படிங்கிறத நம்மளே தனியாக சாப்பிடாம மற்றவர்களும் கொடுத்து சாப்பிடணும். ஸோ அப்படி நம்ம தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து இரத்தல்னா இது இறந்து போதல்னு நினைச்சிடக்கூடாது. இறந்து போறத விட துன்பம் தருவதா அப்படின்னா கேட்டா இல்ல. ஏன் இந்த இடத்துலயும் ரகர வேறுபாடு வருது பாருங்க. இந்த இரத்தல்னா இறந்து போதல், இந்த இரத்தல்னா கேட்டு பெறுதல், அதாவது பிச்சை எடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பிச்சை எடுத்தலை விட கேட்டு பெறுவதை விட துன்பம் தருவது என்னது? தன்னிடம் தானா தனியா சேமிச்சு வச்ச இல்ல தேடிய அந்த உணவை தனியா உட்காந்து சாப்பிடுறது, மற்றவர்களும் கொடுத்து சாப்பிடல அப்படின்னா அது இரத்தலை விட கொடியது, துன்பம் தருவது. அடுத்த குறள் பார்க்கலாம். சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையா கடை. திரும்ப சொல்றேன் பாருங்க. சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் இயையா கடை. இப்ப இந்த இனிததுவும் அப்படிங்கிறது என்ன அளபடை அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ஸ்ல நீங்க தான் போடணும். அளபடை வந்து சொல்லிசை, எண்ணிசை. ஸோ அந்த அளபடையோட டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இந்த இனிததுவும்ங்கிறது என்ன அளபடை அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, சரி. இதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, சாவதை போல துன்பம் தருவது அப்படிங்கிறது வந்து வேறொன்று இல்லை. வறியவருக்கு ஒன்று கொடுக்க முடியாத இடத்தில் சாவதும் இனியதாகும். அதாவது பாத்தீங்களா, எவ்வளோ ஒரு இதை விட ஒரு சொல்ல முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு சிறப்பா சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். சாவதை போல துன்பம் தருவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை. உள்ளதுல கடைசி ஸ்டேஜ் செத்து போறதுதான் இல்லையா? அப்ப வறியவருக்கு, அதாவது இல்லாதவருக்கு, துன்பப்படுபவருக்கு, வறுமையில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தன்னால் முடிஞ்ச அந்த ஒரு விஷயத்த கொடுக்க முடியாத இடத்துல இல்ல தன்னால அவங்க கேட்டு நம்மளால ஒரு விஷயம் கொடுக்க முடியல அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம செத்து போறது இனிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது இறந்து போகுது. ஓகே, அப்ப இந்த குறள்ல நம்ம அடிக்கடி பார்த்த வார்த்தை அப்படின்னா இரத்தல் தான் இல்லையா? இரத்தல், அப்புறம் ஈதல், இந்த 3 விஷயமும் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். சரி, இப்ப இந்த 10 குறளையும் ரிவிஷன் மாதிரி லைட்டா ஒரு தடவை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கடகடன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபாஸ்டா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க, ஈகைங்கிற அதிகாரம். ஓகேவா? அதிகாரத்தினுடைய பெயர் ஈகை. ஃபர்ஸ்ட் குறள், வரியார் கொன்று ஈகதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நிறது உடைத்து. அதாவது இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதுதான் ஈகை, மற்ற எல்லாம் வந்து ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுப்பது. அடுத்தது, நல்லாறு எனினும் கொளல் தீது மெழுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. மற்றவரிடமிருந்து பொருளை பெறுதல் நல்லதாயினும் இரத்தல் தீது. கொடுப்பவருக்கு மேலுலகம் இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணணும்? அவங்க கொடுக்கறது தான் நல்லது. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. திரும்ப இந்த குறள் சொல்றேன். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. குலனுடையான் கண்ணே உல. ஓகே, இறந்து வந்தவருக்கு, அதாவது ஒரு பொருளை கேட்டு வந்தவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய, அதாவது துன்பம் தரக்கூடிய அந்த சொல்லாம நம்மள்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடிய அந்த பண்பு அப்படிங்கிறது உயர்குடியில பிறந்தவரிடத்துல இருக்கக்கூடிய பண்பு. அடுத்தது, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறப்பவர் வாழ விரும்பிய பொருளை கொடுத்து அதனால வரக்கூடிய அந்த மகிழ்ச்சிய நம்ம கண்ணால காணுவது வரை ஒரு பொருளை கேட்பது அப்படிங்கிறது எவ்வளவு துன்பமான விஷயமோ அது மாதிரி அந்த இறப்பதை கேட்பதும் துன்பமான விஷயம். எதுவரை? அந்த மகிழ்வதை காணும் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆற்றுவார் ஆற்றல் பசியை ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தவத்தால் வலியாருக்கு ஏற்படும் வல்லமையானது என்ன அப்படின்னா அந்த பசியை பொறுத்தல். தவம் அப்படின்னும் பொழுது அதனுடைய வல்லமை வலிமை அப்படிங்கிறது வந்து பசியை பொறுத்தல். ஆனா யாரோ ஒருவர் அந்த பசியை தீர்க்கறதுக்கு ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா இந்த தவம் செய்பவரை விட உயர்ந்தவரா அந்த பசியை தீர்த்தவர் இருப்பாரு. ஆற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி. ஆற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அதாவது வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும், அதுவே பொருள் உடையவனுக்கு அதை சேமித்து வைப்பதற்குரிய இடமாகும். பாத்துன்
மறிவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அதாவது பகுத்து உண்ணக்கூடிய அந்த பழக்கமுடைய நபருக்கு அந்த பசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடிய பிணி வந்து அவனை நெருங்காது. அடுத்தது ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கள் தாமுடைமை வயிற்றிழக்கும் வன்கணவர். இப்ப இதுக்கான பொருள் என்ன? தனக்கு செல்வத்தை சேர்த்து பின் அதனை இழந்து போகின்ற அந்த கொடியவர் வந்து துன்பப்படக்கூடிய அந்த நபருக்கு இல்ல வறுமையில வாடக்கூடிய அந்த நபருக்கு கொடுத்து அதனால் வரக்கூடிய அந்த மகிழ்வு அப்படிங்கிறத அந்த இன்பத்தை வந்து அறியவே மாட்டாங்க. பிறத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தமியர் தாமே தமியர் உணல். பிறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். தேடி நிரப்பிய அந்த உணவை தாமே தனியாக இருந்து உண்ணுதல் இறத்தலை விட துன்பம் தருவது. சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை. ஸோ இனிததுவும்ங்கிறது என்ன அளபடைங்கிறத கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ சாவது தான் உள்ளதுலேயே துன்பம் தரக்கூடியது. ஒருவர் கேட்டு நம்மளால தர முடியலைன்னா அந்த இடத்துல நம்ம இறந்து போதல் மேலானது இனியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஈகை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளையும் ரொம்ப டீட்டெயிலாக குறள் அதற்கான பொருள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஈகைங்கிற அதிகாரத்துலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.